பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராயிருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலவேளையில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 22வது வசனம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். The blessing of the Lord make rich and he adds no sorrow with it. கண்பானவர்களே, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். இன்றைக்கு அநேக வழிகளிலே நாம் ஆசீர்வாதத்தை தேடுகிறோம். ஆனால் நாம் தேடுகிற ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோமா? அல்லது சில ஆசீர்வாதங்கள் நமக்கு வேதனையை கொடுக்கிறது. அப்போ அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்ற உடனே நாம் என்ன சொல்லுகிறோம்? இது தேவனால் கொடுக்கப்பட்டதா அல்லது இது எப்படி வந்தது என்கிறதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் உங்களுக்கு ஒரு நாளும் வேதனையை கொடுக்காது. பிரியமானவர்களே, நம் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர். வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஆதியாக 12வது அதிகாரம் 1, 2 ஆகிய வசனங்களை வாசிப்பீர்களே ஆனால், ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார். அவனை அழைத்து அவனுக்கு சொன்ன வார்த்தை என்ன? நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று ஆண்டவர் அவனுக்கு வாக்கு கொடுத்தார். 13வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தில், ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளையும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 24:35வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால், அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அவன் சொல்லுகிறான், வேலைக்காரன் சொல்லுகிறான், கர்த்தர் என் எஜமானனை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. என் எஜமானனை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவன் யாராய் இருக்கிறான்? Glory to God. அவன் சீமானாய் இருக்கிறான் என்று அவன் சொல்லுகிறான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆபிரகாமை அழைத்தவர். வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் நமக்கு கிறிஸ்து இயேசுவின் வழியாய் நாம் அதை பெற்றுக்கொள்ளுகிறோம். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவர் கர்த்தர். Glory to God. அவர்தான் ஒரு மனிதனை உயர்த்துகிறவர். அப்போ தேவன் ஒரு மனிதனை அவர் அழைத்து அவனை ஆசீர்வதிக்கிறார். சங்கீதம் 37:22 அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ன செய்வார்கள்? பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என கண்பானவர்களே, ஆபிரகாமை அழைத்தவர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். உங்களை அவர் அழைத்திருப்பாரே ஆனால் அவர் கட்டாயம் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய கைகளின் கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து Glory to God, உங்களை பெருக பண்ணுவாராக. இன்றைக்கு அநேக நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் செய்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் நடக்கிறோம், ஆனால் ஆசீர்வாதம் இல்லை. வேதத்திலே வாசிக்கும் பொழுது ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அவன் பெற்றுக்கொள்ளும்படி அவன் என்ன செய்தான் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தான். ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்று சொன்னார். பிரியமானவர்களே, கிறிஸ்திய ஜீவியம் என்பது வேறுபிரிக்கப்பட்ட ஒரு அனுபவம். நாம் கிறிஸ்தவர்கள் வேறுபிரிக்கப்பட்ட ஜீவியத்தை வாழும் பொழுது கட்டாயம் தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு உட்பட்டவர்கள். நன்றாக கவனியுங்கள். ஆபிரகாம் எல்லாவற்றையும் விட்டு காணாத ஒரு தேசத்திற்கு விசுவாசத்தில் கடந்து செல்லுகிறார். இந்த கால வேளையில நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்போமே ஆனால் அநேக வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. கர்த்தர் கொடுத்த தீர்க்க தரிசனம் இருக்கிறது.
அது ஒரு நாளும் பொய் சொல்லாது. தாமதித்தாலும் அதற்காக காத்திரு என்று வேதம் சொல்லுகிறது. காத்திருங்க, தேவ சமூகத்துல காத்திருங்க. தேவன் கட்டாயம் நம்மை ஆசீர்வதிப்பார். கடைசியாய் 2 கொரிந்தியர் 8:9 வாசிக்கும் போது, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானார். ஆமென். நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு அவர் தரித்திரரானார். நம்முடைய வாழ்க்கையில் இருந்த தரித்திரத்தை எடுத்து அவருடைய ஐஸ்வர்யத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். கட்டாயம் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளைக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நீர் தரித்திரரானீர். ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தரட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.